அனைவருக்கும் வணக்கம். 11th எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இப்போது 11th எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸை மார்ச் 24 என்னென்ன கேட்பாங்கங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 11th எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் மார்ச் 2024 என்னென்ன கேட்பாங்கங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸில் உள்ள கொஷின்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், சாப்டர் 1ல் 35, 36, 37, 38 பார்ட் டியில் இருக்கக்கூடிய 4 கொஷின் இருக்குது. அதில் ஒரு கொஷின் வந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் அதே போல் 35, 36, 37, 38 இந்த 4 கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 7 35, 36, 37, 38 இதுலேயும் 4 கொஷின் தான் இருக்குது. நீங்கள் 4 கொஷின் படிச்சிங்கனாக்கா கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் சாப்டர் 8ல் 35, 36, 37, 38 இதுலேயும் 4 கொஷின்ஸ் இருக்குது. இதுலேருந்தும் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 9 பார்த்தீங்கன்னாக்கா 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. 35, 36, 37 இந்த 3 கொஷின் படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 10 சேம் 35, 36, 37 இதுலேயும் நீங்கள் 3 கொஷின்ஸ் படிச்சிங்கனாக்கா ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 11ல் அதே போல் தான் 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. 35, 36, 37 இந்த 3 கொஷினையும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாக்கா இதிலிருந்து ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து வரும்னு எதிர்பார்க்குறேன். நான் கொடுத்துருக்கதே 7 தான். 7 லெசன் படிச்சிங்கனாக்கா 7 கொஷின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் அதிகபட்சம் கேட்குறதுக்கு 5லேருந்து 6 கொஷின் கேட்குறதுக்கு 7 கொஷினுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கொஷின்னாலும் இதுலேருந்து வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் எல்லா பாடத்தையுமே படிச்சுக்கோங்க. இதை மட்டும் படிக்காதீங்க. ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்லா படிக்க ஞாபகம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா லெசன்லேயுமே எல்லா கொஷினையும் 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க் எல்லா கொஷினுமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் இது வந்து நான் இப்போ கொடுத்துருக்கிற இந்த வீடியோ எதுக்காகனாக்கா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இதனாலும் படித்தாலும் ஓரளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுங்கிறதுனால தான். அதே போல் மேலே கொடுத்துருக்கிற அந்த 7 லெசனையும் கூட படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்க முடியல, எவ்வளோ படித்தாலும் மறந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் லெசன், 9th லெசன், 10th லெசன், 11th லெசனில் உள்ள கொஷின்ஸ்னால் நல்லா படிச்சுக்கோங்க. 9, 10, 11ல் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதில் 3 கொஷின் படிச்சிங்கன்னா கம்பல்சரி 1 அட்டன் பண்ணிடலாம். நான் கொடுத்துருக்கறதுலேருந்து இப்போ இந்த 4 லெசன் கொடுத்துருக்கேன் இல்லையா பிலோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அவங்க அட்லீஸ்ட் அதுலேருந்து 2 or 3 கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன் அதுலேருந்து வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு 10 or 15 மார்க்ஸ் இதில் எடுத்துக்கலாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னாக்கா. நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே என்ன செய்யுங்க, எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க. 20 மார்க்ஸ் இருக்குது அதில் மட்டுமே, ஓகேவா? அதனால் 1 மார்க்கு ஸ்கிப் பண்ணிடாமல் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் 10 மார்க் 5 மார்க்கில் எடுத்தால் கூட 20 1 மார்க்கில் ஒரு 20, 5 மார்க்ஸில் ஒரு 10, 30 மார்க்ஸ் வந்துடும். அப்புறம் 2 மார்க்கில் 2, 3 மார்க்கில் 2 அட்டன் பண்ணிங்கன்னா கூட அப்புறம் ஸ்கூலில் போகிற 10 மார்க்ஸ் சேர்த்து மினிமம் 50 மார்க்ஸுங்கிறது கேரண்டியாக எடுக்கலாம். 50 மார்க்ஸுக்கு கீழே குறைஞ்சி எடுக்கிற மாதிரி இந்த லெசனில் ஒன்றுமே இல்லை இந்த சப்ஜெக்டில். ஸோ நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களால் முடியும், உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.